ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுந்தர்ஸ் கிச்சன். சுவையா சமைக்கிறோம், செமையா சாப்பிட்றோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி கிராப் மசாலா. கிராப் மசாலா, கிராப் மசாலா. கிராப் மசாலா நம்மள பெரும்பாலானவர்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனா வீட்டில் அவங்களுக்கு எப்படி சமைக்கிறதுன்னு தெரியாது. அது ரொம்ப கஷ்டமான விஷயம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லைங்க, நான் இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணுங்க. எதுவும் வதக்கியெல்லாம் அரைக்கணுங்கிற அவசியமே இல்லை. டைரக்டா நீங்க இன்கிரீடியன்ஸை மிக்சியில் அரைச்சு ஒரு அருமையான ஒரு சூப்பரான ரெசிபி கிராப் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். கிராப் மசாலா செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. கிராப், நண்டு. இதில் 750 கிராம்ஸ், 3/4 கிலோ நண்டை வாங்கி நல்லா கழுவி அதில் உப்பு மஞ்சத்தூள் தடவி வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கப்பு நிறைய இந்த மாதிரி பொடிதாக நறுக்கிய சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு நறுக்கி வச்சிருக்கேன். தக்காளி இந்த கப் அளவுக்கு இந்த மாதிரி பொடியாக நறுக்கிய தக்காளி. தாளிப்பதற்கு கடுகு, 2 காய்ந்த மிளகாய், கறிவேப்பிள்ளை, மிளகாய்த்தூள் ஆப்ஷனல். நீங்கள் காரம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. அரைப்பதற்கு தேங்காய், இந்த மாதிரி ஒரு கப்பு நிறைய துருவிய தேங்காய். இஞ்சி, இந்த அளவுக்கு இஞ்சி வேணும். மெயின் உங்களுக்கு இந்த கிராப் மசாலால இஞ்சி தான் முக்கியம். அதனால் இஞ்சி இந்த அளவுக்கு எடுத்துக்குங்க. 2 பச்சை மிளகாய், குறுமிளகு. இந்த அளவுக்கு உங்களுக்கு குறுமிளகு வேணும். சீரகம் உங்களுக்கு இந்த அளவுக்கு சீரகம் எடுத்துங்க. ரொம்ப சேர்த்தாதீங்க. ரொம்ப சேர்த்துனீங்கன்னா கிராப் மசாலா கசப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சீரகம். இதுதான் கிராப் மசாலா செய்வதற்கு தேவையான பொருட்கள். இப்போது மசாலா அரைச்சிடலாம். மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இந்த தேங்காயை மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்குங்க. இஞ்சி, பச்சை மிளகாய், மிளகு, சீரகம். இது மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்ல நைஸாக அந்த மசாலாவை அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இன்னைக்கு கிராப் மசாலா மண் சட்டியில் செய்ய போகிறேன். ஏன்னா மண் சட்டியில் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், அதில் செய்யக்கூடிய சுவையே தனி சுவை தான். இப்போ மண் சட்டி வச்சாச்சு. இப்போ மண் சட்டி நல்லா காயட்டும். காய்ச்சதுக்கப்புறம் இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். மண் சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இதில் மரச்செக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஸ்டவ் ஃப்ளேமை லோ பண்ணிக்கோங்க. லோ பண்ணிவிட்டு இதில் கடுகு, காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து இந்த தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துக்குங்க.
இப்போ ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு இந்த மசாலாவை கொஞ்சம் நல்லா இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் இப்படி நல்லா வதக்கிட்டே இருங்க. அப்போ தான் இந்த மசாலா பச்சை வாசம் போகும். இப்போ மசாலா பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கிராப் இதில் சேர்த்துக்கலாம். கிராப் இதில் சேர்த்து நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு மசாலா ரொம்ப கெட்டி திக்காக வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்த்த வேண்டாம், இதுவே போதும். நீங்கள் மசாலா கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி மாதிரி வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. மீடியமில் வச்சுட்டு இந்த கிராப் வேகிறதுக்காக ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நம்ம மூடி வைப்போம். ஓகே, இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா நம்ம உப்பு காரம் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலைன்னா இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு இங்கே குறைவாக இருக்குது, அதனால் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். காரமும் குறைவாக இருந்தது அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கங்க. மிளகாத்தூள் இப்போ இதில் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வைங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கிராப் வேகட்டும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக கிராப் எல்லாம் நல்லா வெந்து நல்லா இந்த அளவுக்கு மசாலா வர்ற அளவுக்கு இதை நல்லா சுண்ட விடணும் ஃபுல்லாக. இப்போ இந்த இடத்துல நல்லா கிராப் மசாலா அளவுக்கு இது வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு கொத்தமல்லி தழை. இதை நல்லா அந்த கிராபோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ மிகவும் சுவையான கிராப் மசாலா ரெடி. இது நல்லா சுடு சாதத்தோட வச்சு சாப்பிட்டு பாருங்க. அதோட சுவையே ஒரு சூப்பரான சுவையா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.